வாட் இஸ் ஐவிஎஃப்? டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சை முறையில் குழந்தை பெறுதல், அதாவது கருத்தரித்தல் என்றால் என்ன? அதை பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஹோசூர். ஸோ ஐவிஎஃப், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் சிகிச்சை முறை. ஸோ இதை பத்தி நிறைய டவுட்ஸ், ஐவிஎஃப்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, இது மாதிரி நிறைய டவுட்ஸ். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஐவிஎஃப்ல பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஃபீமேல் பார்ட்னரோட எக்ஸை வந்து நாங்க ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீமேல் பார்ட்னரோட எக்ஸை வந்து டே 2 ஆர் டே 3, செகண்ட் டே, தேர்ட் டேல ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 5 to 8 எக்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஆல் 5 to 8 எக்ஸை வந்து நாங்க ஸ்டிமுலேட் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து மெச்சூர் எக் சைஸ்க்கு எடுத்துட்டு போவோம். ஒரு ஆஃப்டர் 8 to 10 days ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த எல்லா எக்குமே மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது பிஃபோர் ஓவுலேஷன், ஸோ நாங்க எக் பிக்கப், ஓவம் பிக்கப்னு சொல்லுவோம். அதாவது அனஸ்தீஷியா கொடுத்து அந்த கரு முட்டைகளை, அத்தனை முட்டைகளை 8 முட்டைகளையும் நாங்க வெளியில எடுத்துருவோம் அண்டர் அனஸ்தீஷியா. ஸோ நேச்சுரல் வழியாவே, அடி வழியாவே அந்த முட்டைகளை வெளியில எடுத்துருவோம். ஸோ முட்டைகளை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மேல் பார்ட்னரோட ஸ்பெர்ம்ஸ், ஸோ அதாவது ஜென்ஸோட அவங்களோட விந்துவை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 கருமுட்டைகள் கிடைச்சிருக்குன்னா பெஸ்டா இருக்க விந்தணுக்களை செலக்ட் பண்ணி, ஸோ நாங்களே அந்த ஒரு முட்டைகளும் அந்த விந்தணுவை வந்து செலுத்தி அதை வந்து கருவா ஃபார்ம் பண்ணுவோம். அதை வந்து 3 நாள் இல்ல 5 நாள் வரைக்கும் நாங்க க்ரோ பண்ண வைப்போம். ஸோ வெளியில இருக்கிற அதை எப்படி கர்ப்பப்பையில வளரக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை வெளியில வந்து ஒரு இன்குபேட்டர்ல வச்சு, ஸோ அந்த கருவை வந்து நாங்க க்ரோ பண்ண வைப்போம். அதை வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோஸ் 3வது நாள் 5வது நாள் வரைக்கும் வளர வச்சு அந்த கருவை வந்து நாங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்ண கருவை வந்து அந்த கர்ப்பப்பையோ நல்லா கரெக்டான டைம் வரும்போது ஸ்டோர் பண்ணிருக்க கருவை எடுத்து உள்ள வச்சிருவோம். ஸோ வச்சதுல இருந்து 15 டேஸ்ல வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஐவிஎஃப் முறையில் சிகிச்சை பெறுதல், கருத்தரித்தல், குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது ஸோ இந்த முறையில தான் பண்றோம். நன்றி.